ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் ஃபுட் கிளப். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிங்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் புதினா, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பெரிய பழுத்த தக்காளி போட்டுடலாம். அது வதங்கினோடனையும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பேக்கெட் காளான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே கொஞ்சம் புதினா, மல்லி இலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு உடனேயும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க பிரியாணி அரிசியை சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ இடையிடையே திறந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி இடையிடையே திறந்து கலந்து கொடுத்துடலாம். அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் புதினா, மல்லி இலைகளை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தம்மில் போட்டு எடுத்தோம்னா சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.